பார்த்தப்ப நான் நினைச்சிருந்தேங்க ஜஸ்ட் ஒன் டே ஆவது இந்த மலையில வச்சு உங்களை மீட் பண்ணிடணும்னு. ஒரு டேல 4 டைம்ஸ் ஏறி இறங்குறீங்கல்ல. மக்களை 841வது நாள் 4 ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தரமாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 4 பேரோட கீழே இறங்கிட்டு இருக்கிறோம். ஹாய்ங்க, ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்ணதில். நான் நிறைய உங்கள் வீഡിയോസ് பார்த்துருக்கேൻ. ഞാൻ കേരളയിലെന്ന് വരാൻ കോഴിക്കോട് നിന്നാണ് ഞാൻ വരുന്നത്. സോ നിങ്ങളെ വീഡിയോ ഒരുപാട് ഞാൻ കണ്ടിട്ടുണ്ട്. പിന്നെ ഈ ഹീൽസിനെ കുറിച്ച് ഞാൻ കേട്ടിട്ടുണ്ട്. ഞാൻ ഭയങ്കര ശിവഭക്തിയാണ്. സോ അത് നിങ്ങളെ കണ്ടതിൽ വളരെ വളരെ സന്തോഷം. നിങ്ങൾ റെക്കോർഡ് ബ്രേക്ക് ചെയ്യാൻ ശ്രമിക്കുന്നുണ്ടെന്ന് അറിഞ്ഞു. സോ നിങ്ങളുടെ വിഷസ് നടക്കട്ടെ. பெஸ்ட் ஆஃப் லக். ஸோ மக்களே அவங்களோட வாழ்த்தை அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ இன்னும் வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு நிறைய பேருக்கு போய் சேரணும். தமிழ்நாடு, கேரளா, ஆல் இந்தியா ஓவர். ஸோ அந்த வீடியோ ரீச் ஆகணும். ஸோ உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ மக்களோட பேராதரோடு வந்து பார்த்தீங்கன்னா 1000 நாள் நோக்கி போயிட்டுருக்குறோம். என்னங்க சொல்கிறீங்க? அப்புறம் மலையாளி அண்ட் தமிழ் ஆல் ஃபேன்ஸ் உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க. வணக்கம் மக்களே 841வது நாள் கொண்டாடிங்களாம் வந்துருக்குறோம். ஸோ 2.5 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 4 டைம் வருவோம். அதுதான் சேலஞ்சு. ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள். ஸோ தொடர்ந்து மேலே போயிட்டே இருப்போம். மக்களே ஃபஸ்ட் ரன் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு 20 நிமிஷத்தில் முடிக்க முடியுமான்னு தெரில. ஸோ வந்துட்டு நம்ம பெஸ்ட்டு கண்டிப்பாக கொடுப்போம். இந்த கால் இன்ஜுரி ஆனதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு மேலே போடுறதுக்கு 25 நிமிஷம் கண்டிப்பாக ஆகுது ஃபஸ்ட் ரவுண்டு. இந்த இடத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மலையோட 90 டிகிரி ஆரம்பிக்குது. ஸோ அந்த டாப்புக்கு போக போகிறோம். தொடர்ந்து பாருங்கள். இங்கிருந்து பாருங்கள் சன்ரைஸை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏறவே முடியல. முகாயத்தை அடிக்கு மேலே ஏறிட்டு இருக்கிறோம். உங்களை பார்க்க ஃபஸ்ட் டைம் வந்து உச்சி ரீச் பண்ணியாச்சு. இல்லை ப்ரோ வேண்டாம். சேலஞ்சில் டே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 841. 2வது ரவுண்டு மேலே போக ஆரம்பிச்சிடலாம். ஒரு 25 நிமிஷத்தில் 2வது ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணலாம். பாப்பா 2 ரவுண்டு மட்டும் சீக்கிரம் முடிச்சிட்டா அடுத்த 2 ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் கம்மியாக முடிச்சிடலாம். எட்நூற்றி 41வது நாள் 1000 நாள் சேலஞ்சில் 2வது ரவுண்டு ஏறிட்டு இருக்கிறோம். அந்த இடத்துல மக்களை 2வது ரவுண்டு உச்சி ரீச் பண்ணியாச்சு. அந்த மலர்லேருந்து எப்படி இந்த நறுமணம் வந்து நம்ம தழுவிட்டு போகுதோ அதே மாதிரி அவர் வந்து நம்மளை தழுவி நம்மளுடைய வினைகளை நீக்கக்கூடியது தான் அந்த அவரோட அந்த கோளூர் பதிகம். அவர் திருஞான சம்பந்தர் எழுந்த பதிகம் அதுதான் நம்ம படிச்சிருக்கோம். இன்றைக்கி ஸோ உண்மையான சேலஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறுறதில்ல, கீழே இறங்குறது தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே படிக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே செங்குத்தாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கடந்து தான் வந்து பார்த்திங்கன்னா கீழே நம்ம அடிவாரத்துக்கு போகிற மாதிரி இருக்கும்.
ஃபுல்லாக முளைச்சிருக்கு. அதாங்க அப்படியே 3வது மேலே போக ஆரம்பிச்சிடலாம். 26 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3வது ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணணும். 27 நிமிஷத்தில் கம்ப்ளீட் பண்ணால் நல்லா தான் இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டயர்டில் இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பே இல்லை. ஸோ இருந்தாலும் பெஸ்ட்டை கொடுப்போம். நன்றிண்ணா. ஸோ பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டொமக் பெயின் வந்து பார்த்தீங்கன்னா 3வது ரவுண்டு ஏறும்போது வந்துடுச்சு. ஸோ அந்த வழியெல்லாம் தாண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா 3வது ரவுண்டு ஏறிட்டுருக்குறோம். வயிறு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியா? அப்போ காலையில் ஏறி இறங்கிட்டு தான் அந்த வேர்த்துது. நாங்கள் தென்னை வச்சுக்க போகிறேன் நினச்சிட்டோமோ. 3வது ரவுண்டு. இன்னொரு ரவுண்டு இருக்கா? ஆமாண்ணா. நீங்கள் 1000 நாள் சேலஞ்ச். 1000 நாள் சேலஞ்ச் சொன்னால் 3வது ரவுண்டு உச்சி ரீச் பண்ணியாச்சு. எல்லா புகழும் இறைவனுக்கு. ஆமாண்ணா. வீடியோ போயிட்டு இருக்கு. நான் எப்படி ஃபோன் எடுக்கிறது? இன்னொரு ரவுண்ட் இருக்குதுண்ணா. நம்ம 2வது ரவுண்டு முடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டொமக் பெயின் ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வலிச்சிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த நிலமையில தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 ரவுண்ட் முடிச்சிருக்கிறோம். ஸோ இன்னும் 4வது ரவுண்டு வேறு மேலே போகணும். மறுபடியும் ஏறுவீங்களா? இன்னொரு ரவுண்ட் இருக்கு. நான் வரட்டுமா? ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டொமக் பெயினுக்கு உடனடியான தற்காலிகம் இப்போ உடனே ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். அந்த எலுமிச்சை மரத்தை வந்துட்டு லைட்டாக புழிஞ்சு உப்பு போட்டு குடிச்சோம்னா சரியாயிடும். ஸோ அதை இப்போ பண்ண போகிறோம். ஸோ அந்த ஸ்டொமக் இல்லை இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ ஆனால் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா 4வது ரவுண்டு மேலே போகிறோம். இந்த 4வது ரவுண்ட் டைமிங்கெல்லாம் கிடையாதுங்க. மேலே போனால் சரி. ஸோ அந்த நிலமையில் நம்ம இருக்கிறோம். எல்லாம் கிடையாதுங்க. மேலே போனால் போதும். நேரில் உங்களை மீட் பண்ணணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஓகே ஓகே. கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஸோ உண்மையான சேலஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4வது ரவுண்டு மேலே ஏறுறதான். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வயிற்றுலியில் ஏறுறது மிகப்பெரிய சவாலாக தான் இருக்கும். நல்லா ரவுண்டு ஏறிட்டு இருக்கிறோம். கொடுக்குறோம்மா.
எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு யாரும் தேட போகும்போது என்னையும் கூப்பிட்டு போயிருப்போம். ஏன்னா ஆமாம் ஸோ மக்களே 4வது ரவுண்டு உச்சி ரீச் பண்ணியாச்சு. எட்நூற்றி 40வது நாள் 4வது ரவுண்டு உச்சி ரீச் பண்ணியாச்சு. ஸோ நான் 847வது நாள் பார்க்கலாம். உங்களோட மிஸ்டர் கரிகால சோழன் 294 நன்றி வணக்கம் மக்களே. 841வது நாள் 4 ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா தரமாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு 2 ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ 3வது ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்டொமக் பெயின். ஸோ அதெல்லாம் தாண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா 4வது ரவுண்டு மேலே ஏறணும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி பார்த்தீங்கன்னா சுத்தமாக இல்லை. ஸோ 2வது ரவுண்டு முடிக்கும் போதெல்லாம் ஸோ 10ஆவதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயில் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டொமக் பெயின் மிச்சம் 2வது ரவுண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 4வது ரவுண்டு முடிக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெயினோட தான் மேலே ஏறணும். ஸோ ஃபுல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் வரும். ஸோ மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.